வணக்கம் மக்களே, எஸ்எம் குரூஸ் விளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இடம் வந்து மசனக்குடி ஜீப் சஃபாரி. ஆக்சுவலாக நம்ம போகணும்னு நினச்சி வந்த இடம் தெப்பக்காடு யானைகள் முகாம் போயிட்டு அங்கேருந்து ஜீப் சஃபாரி போகணும் தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி வார இறுதி நாள் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே வெயிட்டிங் லிஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, டிக்கெட்டும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு மசனக்குடி ஜீப் சஃபாரி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் தெப்பக்காடு யானைகள் முகாம் வரணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா 30 டேஸ் முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஈஸியாக கிடச்சிரும். இல்லை நீங்கள் வீக்கெண்டில் புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா இங்கே வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜீப் சஃபாரி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மசனக்குடி ஜீப் சஃபாரியில் வந்து ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்காது. தெப்பக்காடு ஜீப் சஃபாரி போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். தெப்பக்காடு ஜீப் சஃபாரியில் வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே உங்களுக்கு லக் இருந்தால் டைகர் ஸ்பாட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மற்ற அனிமல்ஸ் பார்க்கலாம். ஆனால் இந்த ஜீப் சஃபாரியில் வந்து ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ், விபூதி மலை அப்படின்னு சொல்கிற ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து மசனக்குடி வழியாக எகெயின் சிங்காரா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாக உங்களால் அந்த ரோடு வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. அதில் உங்களால் அனிமல் ஸ்பாட் பண்ண முடிஞ்சால் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஜீப் சஃபாரியில் வந்து அவங்க இந்த அனிமல்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக மாட்டாங்க. உங்களால் அந்த அனிமல் ஏதாவது ரோடு சைடு இருந்தால் உங்களால் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீப் சஃபாரி மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வந்து கல்லட்டி ரோடு. ஸோ இங்கே நீங்கள் இதில் வந்து நீங்கள் மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு போகலாம். ஆனால் ஊட்டியிலேருந்து மசனக்குடிக்கு வர முடியாது. இது வந்து ஒன் வே. நீங்கள் மசனக்குடிக்கு வரணுன்னா ஊட்டியிலேருந்து கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து மசனக்குடி வரலாம். டூரிஸ்ட்டுக்கு அந்த ரூட் மட்டும்தான் அலவுடு. நீங்கள் ஊட்டியில் கேப் புக் பண்ணினா, அதாவது TN43 வெஹிக்கல் ப்ளஸ் TN43 லைசன்ஸ், நீங்கள் அந்த மாதிரி ஊட்டியிலேருந்து கேப் புக் பண்ணி வந்தீங்கன்னா கல்லட்டி ரோடு வழியாக மசனக்குடி வரலாம். மற்ற வெஹிக்கிள்ஸ் எதுக்கும் அலவுடு கிடையாது. அதே மாதிரி ஊட்டியிலேருந்து வர்ற வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ராவலர், பெரிய டெம்போ ட்ராவலர் புக் பண்ணி வந்தீங்கன்னா அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. டெம்போ ட்ராவலர் வந்து ஊட்டி வெஹிக்கிளுக்குமே இந்த வழியாக அலவுட் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரோடு வந்து ரொம்ப டீப் ஸ்லோப் இருக்கும். அதனால் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டை வந்து ஒன் வேயாக மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம போகிற இடமுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபாரஸ்ட் தான். ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கேயும் அனிமல்ஸ்லாம் நிறைய வரும். யானை, மான் வரும், டைகரும் இங்கெல்லாம் வரும். லக் இருந்தால் ஸ்பாட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது.
இங்கேருந்து ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இந்த இடத்துல இருந்து மலை ஏறுற வரைக்கும் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான்.
ப்ளஸ் இங்கேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, முருகன் கோயில். இந்த மலையை வந்து விபூதி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனா போயிட்டு இங்கேருந்து வியூலாம் பார்த்துட்டு இங்கேருந்து ரிட்டன் கிளம்புற மாதிரி இருக்கும். நாங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ரிட்டன் மலையிலிருந்து வந்த வழியாகவே கீழே இறங்கினாங்க. மலையிலேருந்து கீழே இறங்கும்போது டிரைவர் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஆஃப் பண்ணி விட்டார்.
நினச்சதை விட இந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சதோட ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ரிட்டன் மசனக்குடி வந்துட்டு மறுபடியும் சிங்காரா ரோடு, அந்த ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் நிறைய ரெசார்ட் இருக்குது. டிரைவர் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மெதுவாக தான் போயிட்டு இருந்தார். கொஞ்ச தூரம் உள்ளே வந்த உடனே யானை ஸ்பாட் பண்ணோம். ஒரே இடத்துல 2 யானை அமைதியாக அதோட உணவு எடுத்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஜீப் சஃபாரி போனீங்கன்னா, ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து பார்க்குற வரைக்கும் அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எங்கள் கூட வந்தவங்க அனிமல் பார்த்தத உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு நீரோடை ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி நீரோடை இருக்கிற இடத்துல அனிமல்ஸ் அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா காட்டுக்குள்ளே நீர் இல்லாதப்போ இங்கே தான் தண்ணி குடிக்க வரும். ஸோ இதுக்கப்புறம் அலௌட் கிடையாது. அங்கே ஒரு பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அங்கே வந்து உள்ள அலௌடு கிடையாது அப்படின்றதுனால எல்லா ஜீப் சஃபாரியும் அங்கே யூட்டன் எடுத்துகிட்டு
ரிட்டன் வந்த வழியாக எகெயின் மசனகுடியில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ரிட்டன் வரும்போது இன்னொரு யானையை பார்த்தோம். அது வந்து சிங்கிளாக கொஞ்சம் இன்சைடு இருந்ததுனால கிளியராக கேப்சர் ஆகலை. நீங்கள் மசனகுடி வரீங்கன்னா தெப்பக்காடு யானைகள் முகாம் பார்த்துட்டு அங்கே சஃபாரி போனீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த ஜீப் சஃபாரியோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இன்றைக்கி க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால தெப்பக்காடு ஜீப் சஃபாரி என்ன ப்ரைஸோ சேம் ப்ரைஸ் இவங்களும் பர் பர்சன் சார்ஜ் பண்ணாங்க. பர் பர்சன் 350, தெப்பக்காடில் வந்து 340 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக மசனகுடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகியாச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்த வேன் இருக்கிற இடத்துல டிரைவர் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு.